இன்றைக்கி என்னோட கணவரோட பிறந்தநாள். அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி நிறைய டிஷ்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு ஆசை தான். ஆனால் அவ்வளவு செஞ்சு இவங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாது தான். அடுத்த பிறந்தநாளுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இப்போல்லாம் அத்தையும் மோகனாவும் தான் காலையில் சமைக்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து சமைச்சிக்கிறேன். அரிசி மட்டும் ஊற போட்டு வைங்கன்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு 8 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா சமைக்க வந்தாச்சு. இன்றைக்கி மிளகு பொங்கலும் கேசரியும் தான் செய்ய போகிறேன். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால சாம்பார் மட்டும் வச்சுட்டாங்க முன்னாடியே. நான் வந்ததும் பொங்கலுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வேக வச்சாச்சு. கேசரி செய்கிறதுக்கு நெய்யில் கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் வந்து ரவையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கேசரி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பால் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இன்றைக்கி தண்ணியை ஊற்றி செஞ்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், கட்டி விடாமல். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரவையை வணக்கும் போதே அதிக நெய் போட்டதுனால இப்போ போடாமல் விட்டுட்டேன். அண்ட் ஃபைனலாக ஏலக்காய் முந்திரி திராட்சைலாம் போட்டு இறக்கிற வேண்டிதான். கேசரியை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஃபைனலாக தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். வெண்பொங்கல், கேசரி, சாம்பார், சட்னி, நேற்று செஞ்ச குலாப் ஜாமுனோட இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தாச்சு.